ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் தாமரை விதையை வச்சு ஒரு பாயாசம் செய்ய போகிறேன். ரொம்ப ஆரோக்கியமான பாயாசம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதுக்கப்புறமா 1 கப்பு போல் நான் தாமரை விதை உள்ளே சேர்க்குறேன். இதுக்கு பேர் வந்து மக்கானான்னு சொல்லுவாங்க. வெறும் கடாயில் இந்த மாதிரி வறுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். வறுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். வறுத்ததுக்கு பின்னாடி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், பாப்கார்ன் மாதிரி இருக்கும். இதை வெறுமனே கூட உப்பு காரம் போட்டு வெறும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை வறுத்து எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துருவோம். இப்போது அதே கடாயை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். பாயசம் செய்வோம்ல, அந்த ஜவ்வரிசி தான். இதையுமே லேசாக வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு வேக வைக்கும்போது 2 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். இது வறுக்க அப்படியே கண்ணாடி மாதிரி இருந்த ஜவ்வரிசி எல்லாம் வெள்ளை நிறமாக அப்படியே மாறும். அந்த நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்க வேண்டியது தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அப்படியே வெள்ளையாகிடுச்சின்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு சொம்பு போல் தண்ணி சேர்த்துப்போம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நல்ல கண்ணாடி மாதிரி வெந்து வரும். இதை நான் வேறு அடுப்புக்கு மாற்றிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் கெட்டியான பால் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பால் நல்லா சூடாகட்டும். இப்போது கொஞ்சம் போல் முந்திரியும் கொஞ்சம் போல் பாதாமையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பால் நல்லா பொங்கி வருது. பால் வந்து ரொம்ப கெட்டி ஆகணும்னு கிடையாது, பால் பொங்கி வந்தாலே போதும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் போல் குங்குமப்பூ சேர்க்கலாம். வாசனையாகவும் இருக்கும், நல்ல ஒரு எல்லோ கலர் வரும் நமக்கு. கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரி அது எல்லாத்தையும் இது உள்ளே சேர்த்துப்போம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, 1-2 இருக்கணும். அப்போ தான் வாயில் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா ஜவ்வரிசி, நல்லா வெந்திருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு ஜவ்வரிசியை உள்ளே சேர்த்துப்போம். ஜவ்வரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து கொடுத்துருவோம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மக்கானா, இந்த தாமரை விதை, அதை வந்து இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 பாகம் அளவுக்கு இதில் தாமரை விதையை சேர்க்குறேன். கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கையாலே அப்படி நசுக்கி விட்டிங்கன்னா அப்படியே தூளாக உடஞ்சி போகும். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து நல்லா கெட்டியாகவும் ஆகும் பாயாசம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் போல் நான் வந்து எடுத்து வச்சு இது மாதிரி நசுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மக்கானாவை இந்த உள்ளே கலந்து கொடுத்துருவோம். இது நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வரும். இப்போ 2 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுலேருந்து ஒரு பாதி போல் நான் வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாத்திரேன். நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்க வேண்டியது தான். நான் வந்து நார்மல் சர்க்கரை சாப்பிட மாட்டேன், நான் நாட்டு சர்க்கரை தான் சாப்பிடுவேன். அதனால் இது வந்து பாதி போல் நான் தனியாக நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்துப்போம். நம்ம தேவையான அளவுக்கு நமக்கு இனிப்பு சேர்த்துப்போம். நான் 1.5 கரண்டி போல் இனிப்பு சேர்த்துருக்கேன். நமக்கு இது சரியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் சேர்த்திங்கன்னா பால் வந்து தெரிஞ்சு போகாமல் இருக்கும். நமக்கு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியது தான். ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டான மக்கானா பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் சர்க்கரை போட்டது, இது வந்து நாட்டு சர்க்கரை போட்டது. நல்லா சுட சுட சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதை விடையே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அப்படியே ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கெட்டியாக அந்த மக்கானாவோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.